இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து கம்பீர் விரைவில் நீக்கப்படுவார் அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர் சைமன் துல் கணிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ராகுல் டிராவிட் தலைமையில இந்திய அணி பல்வேறு சாதனைகளை படைச்சது. 50 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி, ஆசிய கோப்பையில சாம்பியன் பட்டம், T20 உலகக்கோப்பையில சாம்பியன் பட்டம் அப்படின்னு பல்வேறு சாதனைகளை அந்த டீம் படைச்சது. ஆனா ராகுல் டிராவிட் வெளியேறினதுல இருந்து இந்திய அணி தோக்காத இடங்கள்ல எல்லாம் தோல்வியை தழுவி தற்போது அடி பாதாளத்துல இருக்குது. இதன் காரணமா பயிற்சியாளர் கம்பீர் மீது ரசிகர்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிற நியூசிலாந்து அணியோட முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிரெக் சாப்பல், இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளரா கிரெக் சாப்பல் 1.5 ஆண்டு தான் பதவியில நீடிச்சாரு. தற்போது கம்பீர் அதை விடவும் மிக குறைவான காலமே பயிற்சியாளர் பொறுப்புல இருப்பாரு அப்படின்னு சைமன் துல் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கம்பீருக்கு எதிராக கிரிக்கெட் விளையாடி இருப்போம், இல்லைன்னா அவரோட இணைந்து கிரிக்கெட் வர்ணனை செய்திருப்போம். கம்பீர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனா கம்பீர் போல ஒரு நபர் இந்திய அணிக்கு தற்சமயம் தேவையா அப்படின்றத பிசிசிஐ யோசிக்கணும். வீரர்களோட இணைந்து அவர்களை எவ்வாறு சிறப்பா ஆட வைக்கணும் அப்படின்றது கம்பீருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது மாதிரியா மிகப்பெரிய தொடர்ல கம்பீரிடமிருந்து அதை எதிர்பார்ப்பது மிகவும் கடினமான ஒன்றுதான். கம்பீர் எப்போதுமே ஊடகங்களுக்கு நட்புணர்வோட இருக்க மாட்டாரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி எதிர்பார்த்த முடிவை பெறாம 4-1 இல்ல 5-0 அப்படின்ற கணக்குல தோல்வியை தழுவினா நிச்சயமா அவர் பதவியில இருந்து நீக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சைமன் துல்லோட கருத்தை ஒப்புக்கொண்ட நாசர் ஹுசைன், கம்பீர் வெளியே தான் போக போறாரு, ஆனா வீரர்களிடம் அமைதியா தான் அவர் நடந்துகிறாரு. ரிக்கி பாண்டிங் தொடர்பான கேள்விக்கு கம்பீர் அளித்த பதில் நிச்சயம் தவறு. ஒரு கிரிக்கெட் விமர்சகர் அல்லது தங்களது அணியை மட்டுமே கவனித்து கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு நாசர் ஹுசைனும் கூறியிருக்கிறாரு.